பெப்பர் சிக்கனுக்கு என்ன தேவைன்னா 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக காஞ்ச மிளகா, சோம்பு. இந்த முக்கியமான மசாலாவே இதுதான் இந்த பெப்பர் சிக்கனுக்கு. தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகா. இதுதான். வேற எதுவுமே எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டியதில்லை. இது சேர்த்தாவே போதும் பெப்பர் சிக்கனுக்கு. இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக அரைச்சிக்கலாம். சேர்த்துக்கலாம். ஆயில் ஊற்றி 2-3 குண்டு மிளகா. இந்த மாதிரி பூண்டை வந்து நல்லா இடிச்சுக்கலாம். இடிச்சு போடுறது வேற, மிக்சியில ஒரு பைஸ் கிட்ட அது டேஸ்ட் வரும். இடிச்சு போடுங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமா எல்லாம் வந்து ஒன்றும் பாதியமா வந்து நசிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், இந்த மாதிரி வெங்காயம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் நல்லா கழுவிக்கலாம். இந்த மாதிரி இது வேற எந்த மசாலும் போடக்கூடாது. வெறும் மிளகு, தனியா, சீரகம், காஞ்ச மிளகா, இதுதான் பெப்பர் சிக்கன். வேற எந்த மசாலும் போடக்கூடாது. நல்லா வேகணும். கொடுங்க. நல்லா சுருள வேக நல்ல வெந்து வரட்டும். பொடிக்கலாம். அந்த பொடியை பெப்பர் சிக்கனுக்கு வந்து காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சமா சோம்பு, இது மட்டும் தான் போடணும். வேற எதுவுமே போட பெப்பர் சிக்கனுக்கு. என்ன கொஞ்சமா காரத்துல லைட்டா போட்டுக்கலாம். வந்து லைட்டா வந்து இந்த பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். இப்ப லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சுட்டு 15 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டா போதும். சூப்பரா அப்படியே சுருள வெந்து வந்துடும். மூடிடலாம். மத்த இந்த சமையல்ல எங்க அத்தைட்ட கத்துக்கன்னு தான் நான். எங்க அத்தை நல்லா சமைப்பாங்க. மத்த இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம தண்ணி கொஞ்சம் தெளிச்சுடாது தண்ணி வந்துருக்கு. இது பிறகு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா, செமி கிரேவி வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். சுக்கா மாதிரி வேணும்னா கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த சாதத்துக்கு இந்த மாதிரி வேணுன்றதா இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டரை கொஞ்சம் பார்க்கறதுக்கு சூப்பர். எங்க வீட்டுல இது ஃபேவரட். என் வீட்டுல எல்லாருமே பிடிக்காது. பெப்பர் சிக்கன் செஞ்சு பார்க்கலாம். கட் பண்ணியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பெப்பர் சிக்கன். இதுதான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு மதிய உணவு சாதம், ஃப்ரையு, முட்டை ஃப்ரையு, கொஞ்சமாக பெப்பர் சிக்கன். எப்படி இருக்கு பெப்பர் சிக்கன்? சூப்பர். கொஞ்சம் பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க. இப்போ சூடாக இருக்கத்த சாப்பிட வீடியோ வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். சுடாக இருக்கு. இருக்குதா? நல்லா சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணலாமா? எங்கள் அத்தை இப்படி தான் செய்வாங்க அந்த பெப்பர் சிக்கன். செம்ம காரமாக சூப்பராக இருக்கு அத்தை. அந்த ஜுரம்லாம் வந்தால் நாக்கு செத்து போய் கிடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெப்பர் சிக்கன் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். கார சரமாக சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப கம்மியான மசாலா தேவை. ரொம்ப அதிகமாக மசாலா சேர்க்க தேவையில்லை. ஒரு பெப்பரு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய் இருந்தால் இப்போ பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். ஓகே, வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.